ஹே திஸ் இஸ் பூவி, வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு நான் ரவா தோசை என்னோட வே ஆஃப் மெத்தடில் நான் பண்ணி காட்டுறேன். ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன டைப் ஆஃப் ரவா தோசைனாலும், இப்போ கேரட்னா குக்கும்பரு, அப்புறம் வந்துட்டு பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ரவை வந்து 3/4 பங்கு இருக்கணுங்க. சரியா? ஏன்னா ரவை தோசைக்கு அதுதான் மெயினானது. அண்ட் அரிசி மாவு வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வெறும் ரவையெல்லாம் சுட முடியாதுல்ல, ஸோ மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமையில் கூட ட்ரை பண்ணலாம், ஜோவர் மாவு, கேழ்வரகு மாவு, எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே, பட் ரவை தோசை மைதாவில் பண்ணணும். ஓகே, போட்டாச்சு. அண்டு இப்போ நான் வந்துட்டு கேரட் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 கேரட் போல் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் 2 பச்சை மிளகா இதுவும் போட்டுக்கிறோங்க. அப்புறம் மிளகும் ஜீரகமும் பல்ஸ் மோடில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அது போட்டுக்கோங்க. இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஓகே, நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணுங்க, 3/4 மணி நேரம் போல். சரியா? ஓகே, பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக கரைக்க முடியுமோ கரைச்சிக்கோங்க. சரிங்களா? தோசைக்கல்லை ஊற்றி எடுக்கிறப்போ மொறுப்பாக எடுக்கணும், அதுக்காக. ஓகே, இப்போது கல் காஞ்சிச்சு. ஓகே, மாவு எவ்வளோ தண்ணியாக கரைச்சாலும் கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தோசையாக ஊற்றிடலாம். வந்துட்டு எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றுறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அவ்வளோதான், ரவா தோசை ரெடி. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக மொறுமொறு சுட்டுக்கலாம். ஓகே, ரவா தோசை ரெடி. பாருங்கள் எவ்வளோ மொறுப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் இது ஊற வச்சுட்டு இன்னும் நைட்டு சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா தோசை. ஓகே, பாய் பாய், see you later, bye.